வணக்கம். நான் ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்சரை தொகுதி அமைப்பாளர். நாம் இன்று பக்சரை தொகுதி உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை கட்டியுள்ளோம். அது மட்டுமல்லாமல் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாம் கட்டாயம் பசறை தொகுதியை வெற்றுவோம் என்ற 100க்கு 100% நம்பிக்கை எனக்கு உள்ளது. நீங்கள் இந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் தேசிய மக்கள் சக்தி கூறியதொன்று செய்வதொன்று. அவர்கள் கூறினார்கள் என்னவென்றால் எல்லா மக்களுக்கும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை செய்து கொடுப்போம் என்று. ஆனால் அந்த வாழ்க்கை தற்பொழுது இல்லை. ஒரு உதாரணம் என்றால் வாகனங்கள் விலை உச்சத்தை தொட்டுள்ளது, கனவாகவே உள்ளது. அது மட்டுமல்லாமல் அதை பொதுவாக சிகப்பரிசி 180 ரூபாய்க்கு போன அரிசி இன்று 320 ரூபாய்க்கும் அரிசி வாங்குவதற்கு இல்லை. அது மட்டுமில்லை, உப்பு எடுத்துக்கொண்டீர்கள்னா இந்த எமது நாடு ஒரு இலங்கை தீவாக கருதப்படுகிறது. 4 பக்கமும் கடல். ஆனால் சொல்வதற்கு வெட்கம், உப்பு இந்தியாவிலிருந்து அழைப்பிக்கப்படுகின்றது. இன்று உப்பின் விலை 180 ரூபாய் முதல் 220 ரூபாய் கொள்வத விலைக்கு போகின்றது. இப்படி செல்லும் பொழுது மக்கள் இவர்களை நம்பினார்கள். அதாவது இவர்கள் எல்லா அரசாங்கத்தையும் இவர்கள் குறை கூறினார்கள். எல்லாம் கள்ளர்கள் என்றார்கள். ஆனால் இவர்கள் நல்லவர்கள் என்ற ஒரு முத்திரையை குத்திக்கொண்டு அரசாங்கத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை. மக்களுக்கு அவளிலேயே கொடுத்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த நாட்டில் பார்த்தால் நாட்டில் நீதி இருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி உள்ளது. ஏனென்றால் பல இடங்களில் துப்பாக்கி சூடு நடக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சொல்வதற்கே வெட்கம், நீதிமன்றத்திற்குள்ளும் துப்பாக்கி சூடு நடக்கின்றது. அந்த இதில் சந்தேக நபராக கருதப்பட்ட செவ்வந்தி என்பவரை இவர்கள் 25 நாட்களாக தேடுகின்றார்கள். தேசபந்து தென்னக்கோனை 15 நாட்களாக தேடுகின்றார்கள். மேவின் சில்வாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரசன்ன என்ற முன்னாள் அமைச்சரை 4 நாட்கள் தேடுகிறார்கள். இதே இந்த தேசிய மக்கள் சக்தியினர் எதிர்க்கட்சியில் இருந்திருந்தால் இன்று செவ்வந்தி எந்த வீட்டு கதவின் நிறம் என்ன என்றும் கூறியிருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் தேசபந்து என்ன சட்டை அவர் எந்த கலர் போட்டிருக்கிறார், பொத்தான் அறிந்திருக்கிறாரா இல்லையா என்பதையும் கூறியிருப்பார்கள். ஆனால் இன்று அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதிலிருந்து என்ன விளங்குகின்றது என்றால் தேசிய மக்கள் சக்தியில் உள்ளவர்கள் ஆளுங்கட்சியில் உள்ளதை விட எதிர்க்கட்சியிலே அவர்கள் செயற்பாடுகள் நன்றாக காணப்படுகிறது. அதனால் அந்த 159 பேரும் எதிர்க்கட்சிக்கு வந்தார்கள் என்றால் நான் நினைக்கிறேன் இதை விட நல்ல விதமான ஒரு வேலை திட்டங்கள் செய்வார்கள் என்று. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது குரங்குகளை குறை கூறுகிறார்கள். அதாவது மின்சாரம் தட்டுப்பாடு வந்ததற்கு குரங்கு பாய்ந்ததற்கே காரணம் என்று. இவர்கள் மக்களை முட்டாள் என்று நினைத்தார்கள் என்றால் இவர்களே அடிமுட்டாள்கள் என்று நான் கூறுகின்றேன். அது மட்டுமில்லை, மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் குரங்கு கதைகளை சொல்லவோ இல்லை பழைய அரசாங்கத்தினை விரல் நீட்டுவதற்கோ இல்லை. இவர்கள் என்ன பிழை செய்தாலும் பழைய அரசாங்கத்தை விரல் நீட்டுகிறார்கள். இந்த விரல் நீட்டுவதை நிறுத்திவிட்டு இனிவரும் காலங்களில் மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள். அப்படி இல்லை இன்னும் 2 வருடங்களில் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு நாங்கள் எங்கள் அரசாங்கத்தில் எங்களுக்கு மக்களுக்கு எவ்வாறு நல்லது செய்ய வேண்டும் என்று தெரியும், நாங்கள் அந்த நன்மைகளை செய்கின்றோம். அதாவது பார்த்தீர்கள் என்றால் இந்த அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களுக்கு பொதுவாக தோட்ட தொழிலாளர்கள் எந்த ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு அமைப்புகளும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்பொழுது இருவரும் எதிர்க்கட்சியில் இருக்கின்றோம். எதிர்க்கட்சியில் உள்ளவரை எமது ஒரு தலையாய கடமையாக உள்ளது எமது மக்களை காப்பாற்றுவது. அதனாலே தான் 2 கட்சிகளும் கலந்துரையாடி இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளார்கள். அதாவது இணைந்து சென்றால், அதாவது கோடி வந்தால் கூடி நன்மை என்ற மாதிரி இணைந்து சென்றால் நம்ம சபைகளிடம் எமது ஆட்சிகளை செலுத்தி மக்களுக்கு நல்ல விடயங்கள் செய்யலாம் என்ற ஒரு கருத்தினாலே இவ்வாறான ஒரு விடயம் நடக்கப்பட்டது. அதாவது இணைத்துக் கொள்வது என்றால் எமது இப்பொழுது முக்கியமான தீர்வு என்னவென்றால் மரத்தை யார் ஆட்டினாலும் விழுங்கும் பழத்தை எடுப்பதற்கான ஒரு விடயமே நடக்கின்றது. அதனால் இந்த அரசாங்கத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் எமக்கு எல்லாருடைய அனுகிரகமும் தேவை. அந்த ஒரு காரணத்தின்படியே அவர்கள் தற்பொழுது இணைந்து பிரதேச சபைகளை கைப்பற்ற வேண்டும். மற்றநாள் நம்ம ஊருக்கான வேலைகளை செய்ய முடியும். அப்படி இல்லை, தனித்து போயிருந்தால் ஊர்களுக்கான வேலைகளை செய்ய முடியாது. உதாரணம் எடுத்துக்கொண்டால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவர்களுக்கு 75 வருடமாக தொழிற்சங்கத்தில் அனுபவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி எங்களுக்கும் பல வருடமான அனுபவங்கள் உள்ளது. ஆனால் இந்த ஒரு காரணத்தினாலேயே தான் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம், மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை.